இன்னைக்கு பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யார்? உங்களுடைய குறைந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த ஆண் நபர் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஈவன் ஒரு சூசைட் அளவுக்கு போயிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு போயிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நியூ பிகினிங்கை தொடங்கக்கூடிய ஒரு ஆண் நபராக அவங்க வந்து இருப்பாங்க. சூப்பர் மேம். இதில் முதலில் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி வளர்ச்சியை கொடுக்க போகிறாங்களா அல்லது ஏதாவது தடைகள் தாமதங்கள் அவங்களால இவங்களுக்கு ஏற்படுமா? ஸோ இப்போ இந்த நபர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த 3வது நபர் மட்டும். ஏன்னா என்ன விஷயம்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க. இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே, இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யார்? விருச்சிக ராசி இவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நபர் வந்து ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. அந்த ஆண் நபர் வந்து ஒரு அவங்களோட வயதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களாக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆண் நபர், உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. இரண்டாவது வந்து ஒரு தேவதை மாதிரியான ஒரு நபரை மீட் பண்ணுவாங்க. இந்த நபர் சட்டுன்னு வந்தாங்க, ஒரு 2 நாள் நம்மகிட்ட பேசினாங்க, அப்புறம் ஆளே காணாமல் போயிட்டாங்க. யார் இவங்க, எதுக்கு வந்தாங்க, எப்படி மீட் பண்ணோம், இப்படியான ஒரு கேள்விக்குரிய கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அந்த நபர் வந்து இருப்பாங்க. எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னே தெரியாது. இல்லை சில பேருக்கு வந்து செலிப்ரிட்டியை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில செலிப்ரிட்டியை அவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால, ஸோ செலிப்ரிட்டி தான் அந்த நபராக வந்து இருப்பாங்க. இல்லை ஒரு கடவுளுக்கு நிகராக ஒரு நபர், எங்கே இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்படியாப்பட்ட ஒரு நபரை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கோவிலுக்கு போகும்போது கூட அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் அவங்களுக்கு அமையும். ஸோ 3வது நபர் யாருன்னு பார்க்கும்போது, ஒரு குறைந்த வயது உடைய ஒரு ஆண் நபர், இவங்களுடைய குறைந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரை வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த ஆண் நபர் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஈவன் ஒரு சூசைட் அளவுக்கு போயிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு போயிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நியூ பிகினிங்கை தொடங்கக்கூடிய ஒரு ஆண் நபராக அவங்க வந்து இருப்பாங்க.
சூப்பர் மேம். இதுல முதலில் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி வளர்ச்சியை கொடுக்க போறாங்களா, அல்லது ஏதாவது தடைகள் தாமதங்கள் அவங்களால இவங்களுக்கு ஏற்படுமா? ஸோ முதல் நபரால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நபரால் இவங்க ஆழ் மனதில் இருந்த அந்த விடை தெரியாத கேள்விகள், ஒரு குழப்பங்கள், கலக்கங்கள், ரொம்ப நான் கலங்கி போயிருக்கேன், எனக்கு வந்து தெளிவே இல்லை அப்படின்லாம் இருந்தாங்கன்னா இந்த நபரால் அவங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு அவங்களோட மனதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆழ்மன கோளாறுகள் சரியாகும். ஆழ்மனதில் தேங்கி கிடந்த சில விடை தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் விடைகள் வந்து இந்த நபரால் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும். சூப்பர் மேம். இரண்டாவதா வரக்கூடிய அந்த நபரால இவங்க லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? தேவதைன்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ இரண்டாவதாக வரக்கூடிய நபரால் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த அரச யோகம், ராஜயோகம், அரச பதவி அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும், பெருசாக நடக்கும். ஸோ அந்த இவங்களுடைய ஹோல் லைஃபுக்கே இந்த பர்சனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லைஃபினுடைய அர்த்தமே தெரியும். அண்ட் இவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியும். இவங்க ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த விஷயத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பர்சனை மீட் பண்ணதுக்கு அப்புறம். அவங்களுடைய உண்மையான ஒரிஜினல் பவர் என்ன, உண்மையான பர்பஸ் என்ன, அவங்களுடைய உண்மையான இயல்பு என்ன, உண்மையான வெற்றி என்ன அப்படின்றதே கன்சிடர் பண்ணுவாங்க. சூப்பர் மேம். அப்போ மூன்றாவதா வரக்கூடிய அந்த ஒரு நபர் இவங்களை விட இளைய நபரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே அந்த நபர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வெளிவந்த புதிய தொடக்கத்தின் நபரா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்க இவங்க லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போறாங்க? ஸோ இப்போ இந்த நபர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மூன்றாவது நபர் மட்டும். ஏன்னா என்ன விஷயம்னா, அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்களோ, என்னெல்லாம் வந்து ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணாங்களோ, அதெல்லாம் அடுத்தவங்க லைஃப்லையும் நடக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இவங்களை வந்து மீட் பண்ணும் போது இவங்க கரெக்டான ஒரு ரூட்லேயே போயிட்டு இருந்தாலுமே, கரெக்டான ஆளே நம்பி இருந்தாலுமே, ஆனால் இவங்களோட அந்த வரக்கூடிய நபரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பர்சன்கிட்ட ஏமாற வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. ஸோ தெளிவாக இருக்கிறவங்களையும் குழப்பி விடக்கூடிய நபராக அந்த நபர் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நபர்கிட்ட ரொம்ப எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணாலே இவங்க குழம்பாமல் இருப்பாங்க. நிச்சயமா மேம். என்னதான் நமக்கு பாசிட்டிவான விஷயங்களோ இல்லை நல்லது செய்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவோ இல்லை அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய விஷயங்களோ நம்ம தடுத்துக்க முடியும். நல்ல ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு இவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ விருச்சிக ராசி ஓவராலாக 3 நபர்களை சந்திக்க போகிறாங்க. 3ம் வெவ்வேறு கோணத்தில் அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு தகவல் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலா மேம் டேரோ கார்டு ரீட் மூலமா வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறையை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேம் நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி சார்.